வெனஸ்டே மதியானம் லஞ்சுக்கு எப்பவும் போல் மட்டை ரைஸ் வடிச்சிட்டு அது கூட ஃபிஷ்ஷை தான் வந்து ஃப்ரை பண்ணேன். இது லாஸ்ட் டைம் நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி உள்ள வச்சிருந்தேன்ல, அதை தான் வந்து காலையிலேயே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் ஊர் சைடு இந்த மீனோட பேர் கண்ணங்குழி சால் அப்படின்னு சொல்லுவோம். ரசத்தோட இந்த மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு தக்காளி ரசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் எனக்கு என்னமோ இன்றைக்கி சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால எனக்கு மட்டும் இந்த வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் டைம் கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்து ப்ராக்கோலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பவே அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் அதையெல்லாம் வச்சு ஒரு வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ணேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இந்த மூணையும் நல்லா நெட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ராக்கோலியை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே விட்டுட்டேன். கேரட்டையும் பீன்ஸையும் சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெந்துருச்சு அப்படின்னா ஸ்டர் ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 பூண்டை போட்டு நல்லா லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் அதில் வெங்காயம், கேப்சிகம் ஒவ்வொன்றா போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் இந்த ரெண்டும் தான் நான் ஆட் பண்ணேன். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஆயிலில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாட்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா இந்த பெப்பருக்கு பதிலாக அது கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜிடபிள் லைட்டாக வதங்கினது ஒரு ஃப்ளேவருக்காக சோயா சாஸ் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட் டைம் பர்கர்ஸ் வந்து பண்ணியிருந்தேன், அந்த பேட்டியில் என்னோடது மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதையும் ரெடி பண்ணி கார்லிக், டீப் குக்கும்பர் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு பிளேட்டை ஃபைனலாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லாட் ஆஃப் வெஜிடபிளோட இன்னைக்கு லஞ்சை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.